இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ஏஐ கண்டென்ட் வச்சு நம்ம ஆர்டிக்கல் எழுதலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருக்கீங்க. ஒரே கேள்வியை ரிப்பீட்டடாக யூடியூப் கமெண்ட்லையும் கேட்குறீங்க, டெலிகிராமில் பர்சனலாக கேட்குறீங்க. ஏஐ கண்டென்ட் வச்சு ஜென்ரேட் பண்ணி ஆக்ஷன் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஏஐ கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பிமெட்டிக் ஆர்டிகல் ஃபோர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐ, அதாவது வந்து சாட் ஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா வச்சு நிறையா பேர் இப்போ எழுதி அப்ரூவ் வாங்குறாங்கிறாங்க. சாட் ஜிபிடியை வச்சு நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சாட் ஜிபிடியில் எப்படி கண்டென்ட் எடுக்கிறது, அது எப்படி எடிட் பண்ணுறேன்னு தமிழில் நிறையா சேனலில் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இல்லை யூனிக்காக இப்போ சாட் ஜிபிடியில் இருக்கட்டும், எந்த ஒரு ஏஐ கண்டென்ட்டில் எடுத்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் யார் ரெடி பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறையா வெப்சைட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஏஐ கண்டென்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ இருந்து பார்த்திங்கன்னா நோக்கியா ஒரு பட்ஜெட் மொபைலு. இப்போ தான் நோக்கியா 2 நாளைக்கு முன்னாடி இந்த மொபைல் லான்ச் பண்ணாங்க. நோக்கியா C12 பட்ஜெட் ஆண்ட்ராய்டு ஃபோன் லான்ச்சு அண்டு 5990 ருபீஸு. ஸ்பேஸு, ஃபீச்சர்ஸு, டீட்டெயில்ஸ் இதை மட்டும்தான் நான் அப்படியே கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து கொடுத்துச்சு. இப்போ இங்கிலீஷில் ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துச்சு. எனக்கு தமிழ் தான், இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டு இதை எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ இதை வச்சு நான் அப்படியே நீங்கள் கண்டென்ட்டு நீங்கள் போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே கண்டென்ட் எடுத்து நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுக்க ஏஐ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்காம வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில கண்டென்ட், ஒரு சில இது மெத்தடை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா ஏஐ ரெடி பண்ணி தரதுனால ஒரு சில இதெல்லாம் நாங்கள் விட்டுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சப்மிட்டிங் பக்கத்தில் பாருங்கள், ஒரு சின்ன டாட்டு இது மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும், அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேராகிராஃபை மட்டும் காப்பி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆர்டிக்கல் ஃபோர்ஸு காப்பிமெட்டிக்கை சொல்கிறேன் அப்படின்னா சாட் ஜிபிடியை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி இப்போ நான் இந்த வரியை மட்டும் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் இதை காப்பி பண்ணி நான் 2 பார்த்திங்கன்னா இதை பெஸ்ட்டாக இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வரியை இங்கே அப்படியே காப்பி பண்ணி கீழே வந்து இந்த செக் பண்ணியிருக்கேன். லைவாக கூட இன்னொரு செக் பண்ணி காட்டுறேன். 96% வந்தது யூனிக் கண்டென்ட், ஹியூமன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது வந்து ஒரு ஏஐ கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணல, ஒரு ஹியூமன் தான் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 90% மேலே எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல் இதே இந்த வெப்சைட் மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஏஐ கண்டென்ட்டு டிடெக்டர்ஸ்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா வரும். டாப்பில் ஃபஸ்ட்டில் வருது இந்த சைட்டு தான் வரும். அதனால தான் இந்த சைட்டில் நான் கொடுத்து இந்த கண்டென்ட்டை 2 லைன் அப்படியே நான் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். 96% இருக்குது. இப்போ இது வந்து ஒரு 90%க்கு மேலே இருந்தாவே உங்களுக்கு ஹியூமன் கண்டென்ட் இருந்தாவே போதும். அதுவும் இல்லாமல் இந்த அடுத்தது இன்னொரு வெப்சைட்டு, இந்த சைட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே செக் பண்ணுறது தான். இதுவுமே நான் அதே இதை இங்கே காப்பி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லைவாகவே செக் பண்ணிடலான்னு ஒரு தரம். இதெல்லாம் செக் பண்ணிட்டேன் முன்னாடியே. எப்போவுமே ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணும்போது இமேஜ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டென்ட்டு உங்களோட போஸ்ட்டை வந்து வெளியிடுங்க. இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணி செக் பண்ணுவோம். பாருங்கள், ஹியூமன் கண்டென்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு வரும். இந்த இதில் இப்போ வேறு ஒரு கண்டென்ட்டை நம்ம வேறு ஒரு ஆர்டிக்கல் கூட எடுத்து வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சாட் ஜிபிடியை எடுத்துக்கோமே. சாட் ஜிபிடிலேருந்து ஒரு கண்டென்ட் எடுத்துருவோம். சாட் ஜிபிடிலையுமே நீங்கள் எப்படி அதை எழுதுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சாட் ஜிபிடி நான் லாகின் பண்ணலை, நான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலை. நான் ஓப்பன் பண்ணிட்டு வேணால் சாட் ஜிபிடி எடுத்து போகிறேன், இல்லாட்டி வேறு ஒரு ஏஐ கண்டென்ட்லேருந்து எடுத்து போடுவோம். இப்போ நான் இந்த கண்டென்ட் நான் டெலீட் பண்ணிடுறேன். இதை டெலீட் பண்ணிட்டு நான் இப்போ வந்து வேறு ஒரு கண்டென்ட் வந்து வேறு ஒரு டூலில் வந்து நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த கண்டென்ட் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். சேம் அதே இதுதான், ஃபீச்சர்ஸ் தான். செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், வெறும் 8% தான் வந்து ஹியூமன் கண்டென்ட்டு, இதெல்லாம் ஏஐ கண்டென்ட்டு. உங்களுக்கு இதை விட தெளிவாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்கோருக்கு நம்பர் காட்டும். இதே வந்து நம்ம வேறு ஒரு சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த சைட்டில் ஹியூமன் முழுக்க ஹியூமன் கண்டென்ட் தான் முன்னாடி நம்ம செக் பண்ணது. இப்போ இதை டெலீட் பண்ணிடுவோம். இதை டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு வந்திருக்க இந்த கண்டென்ட்டை கொடுத்துருவோம். செக் பண்ணுவோம். இது கூட பரவாயில்ல, ஹியூமன் கண்டென்ட்னு காட்டுது. ஆனால் இதுவுமே ஏஐ கண்டென்ட் தான். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஹியூமன் கண்டென்ட் காட்டுது. ஆனால் இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் கூட காட்டுது. நான் பார்த்தேன் அதையும் 44%. 6 இங்கே கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பர் மாதிரி காட்டுறாங்க.
இது கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வந்து முழுக்க இது வந்து ஏஐ கண்டென்ட்டுங்கிறது இந்த கீழே வந்து இங்கே காட்டிச்சு இந்த சைட்டில். ஏன்னா வெறும் 8% அதில் மாதிரி 90%லாம் வரல. இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம ஃபுல்லாக எடுத்து ஒரு 2-3 பேராகிராஃப் செக் பண்ணுவோம். இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணுவோம். மறுபடியும் 3% தாங்க இருக்குது ஹியூமன் கண்டென்ட். இருக்க கிளமா போயிடுச்சு. இப்போ இதை கிளியர் பண்ணிடலாம். கிளியர் அந்த கண்டென்ட் இங்கே அந்த பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ செக் பண்ணலாம். இங்கே வருங்க, முழுக்க ஏஐ கண்டென்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. 90% வந்து ஏஐ கண்டென்ட் காட்டுது. இது எப்படின்னா ஒரு 80% மேலே போனால் வந்து பார்த்திங்கன்னா 80%க்குள்ளே இருந்ததுன்னா ஹியூமன் காட்டுது. இப்போ உங்களுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க தெரியும். இப்போ இதே போல் 91% இப்போ ஏஐ கண்டென்ட்டு தான் காட்டுது. இப்போ இது ஏஐ கண்டென்ட்லாம் எப்படி இப்படி காட்டுது, எப்படி நாங்கள் ஏஐ டூல் வச்சு நாங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கும் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹியூமன் கண்டென்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஏஐ கண்டென்ட் இல்லாமல் இப்போ ஹியூமன் கண்டென்ட்டாக இருக்கணும். இந்த இடத்துல ஏஐ கண்டென்ட்டுன்னு இருக்கக்கூடாது. ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமன் கண்டென்ட்னு சொல்லி க்ரீன் கலரில் வரணும். அப்படி வந்தால் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சப்ளை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி போடுங்க. செக் பண்ணி போடாமல் போடாதீங்க. இவங்களே ஒரு சில ஐடியாஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க Chat GPT. Chat GPTலேருந்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு. இப்போ இதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே இது வந்து ஏஐ கண்டென்ட்னு காட்டுது. இப்போ இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணல, இது அவங்களே வச்சுருக்குது. அதாவது GPT 3ன்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே ஒரு கண்டென்ட் வந்து இதாக வச்சுருக்காங்க. இதுவும் ஏஐ கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹியூமன் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க செக் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஐடியா அதை வச்சு தான் ஸ்கேன் பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம கண்டென்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ ஏஐ ஹியூமனு ரெண்டு பேருமே ரெடி பண்ணது. இங்கே பாருங்கள் 97% வந்து ஏஐ கண்டென்ட் எடுத்துருக்காங்க. இவங்களே ஒரு ஐடியா எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த டூலை நீங்கள் உங்களோட குரோமில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை ஏஐ கண்டென்ட் நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் வாங்கிட்டே வருவோம், நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் ஒரு சில வழி இருக்குது. இதை விட இன்னொரு பெஸ்ட் வழியே இருக்குது. நீங்கள் ஏஐ கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இன்னொரு வழி இருக்குது, மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா முழுக்க ஹியூமன் கண்டென்ட்டாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு 20 போஸ்ட் 30 போஸ்ட்டில் அப்ரூவல் கிடச்சிடும். இல்லை எனக்கு வந்து உடனே எனக்கு இன்கம் வரணும் இல்லை ப்ரோ, என்னோடய சைட்டு வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஆர்ட்ஸ் அண்ட் அப்ரூவல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு அப்ரூவல் ஃபஸ்ட்டு இதிலே கிடைக்கணும் அப்படிங்கிறம்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதுவுமே சைட் ரீச் ஆகாமல் வெறும் 20 போஸ்ட்டை போட்டுவிட்டு நீங்கள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் தான் ஆகும். லோ வேல்யூ கண்டென்ட்டுங்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க. இல்லை முடிஞ்சளவு ஸ்க்ரீன்ஷாட்டை விட உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் எனக்கு அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.